எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பங்களாதேஷ் 2020 வேர்ல்டு கப்பில் வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து உள்ளே வந்துருச்சு. இது என்ன காரணம்னா, பங்களாதேஷ் நடந்த மத கலவரத்தில் இந்து இளைஞரை எரிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பெரிய போராட்டமே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா நைட் ரைட்ஸ்லேருந்து பங்களாதேஷுக்கு முஷிபுர் ரஹ்மானையும் தூக்க சொல்லி போராட்டம் நடந்தாங்க. அதனால் அவரை தூக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கனால பங்களாதேஷ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் வந்து நாங்கள் ஆட மாட்டோன்றாங்க. அதுக்கு எத்தனையோ முறை ஐசிசி வார்னிங் கொடுத்தும் அவங்க கேட்கல. அதனால் ஐசிசி இந்த முறை என்ன பண்ணிடுச்சுன்னா, அவங்கள தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக பங்களாதேஷ் ஸ்காட்லாந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்குது. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ரொம்ப நட்பான நாடுனால அவங்களுக்குள்ள ஒரு உறவு போய்கிட்டு இருக்குது. அதனால் பாகிஸ்தான்கிட்ட கேட்டபோது, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம்கிட்ட கேட்டபோது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அது பாகிஸ்தான் அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நாங்கள் நடந்துட்டு வந்தோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை, பாகிஸ்தானில் போய் எந்த நாடுமே விளாட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இலங்கை ஒரு வாட்டி போய் விளாண்டப்போ டெஸ்ட் மேட்ச்சில் அவங்க பெரிய தீவிரவாதிகள் ரசிகர் மாதிரி சுட்டு கொண்டது பெரிய பிரச்சனை. ஆனால் இந்தியாவில் வந்து அந்த பிரச்சனைகள் கிடையாது. இந்தியாவில் பிரச்சனைகள் இது கிடையாது. என்ன காரணம், அந்த அளவுக்கு பாதுகாப்பு நிறையா இருக்கும். பங்களாதேஷில் பொறுத்தவரையும் அது ஒரு சின்ன நாடு. அவங்களுக்கு ஆதரவாக இருந்ததே இந்தியா தான். ஆனால் இந்தியாவே இப்போ எதிர்த்துக்கிட்டு அவங்க பேசுகிறது ரொம்ப தப்பான விஷயம். இது அரசியலாக்காமல் ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும். இதுதான் கிரிக்கெட் ரசிகர்களின் விருப்பம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.